திரு ஜுபேர் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு ஜுபேர், நம்ம இந்த நம்பர்லேருந்தே வருவோமே, 27 தொகுதி காங்கிரஸ், பாஜக அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது, அவங்க தான் தலைமை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்பொழுது, இந்த ஆட்சி கட்சியான பாஜகவுக்கு காங்கிரஸோட ஒன்று குறைவாக ஒதுக்கீடு செய்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறார்ல திரு இபிஎஸ். இல்லை, அதான் பாஜக தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருக்கு. இப்போ அதாவது டெல்லியிலிருந்து செய்த அரசியலை இனி அதிமுக ஆபத்திலும் செய்ய போறாங்க பாஜக அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. அதாவது அதிமுகவை பாஜக தான் கண்ட்ரோல் பண்ணுது, டெல்லிக்கு அழைச்சு தான் பேசுறாங்க, தொகுதி பங்கீடா இருக்கட்டும், இந்த நம்பர்ஸ் போத கொண்டு டெல்லியில அழைச்சு தான் பேசுறாங்கிற ஒரு விமர்சனம் கடுமையா இருந்தது. அந்த விமர்சனத்தோடு தேர்தலை சந்திச்சோம்னா ஒரு செட்பேக்கா வரும், அது தேர்தல் களத்தில் அது எதிரொலிக்கும் பாஜக நினைத்தது. அதை மாற்றுவதற்காக தான். இல்ல, யாராவது குறைவா நம்பர் வாங்குவாங்களா? அதுக்காக அப்படி ஒரு சமிஞ்சை கொடுக்கறதுக்காக கூடுதலா அவங்க நிறைய வாங்கணும், நிறைய கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்களா, இல்ல குறைவா வாங்குவாங்களா? இல்ல, பாஜகவும் அதிமுகவும் ரொம்ப ஒரு க்ளோஸா தான் இருக்கிறாங்க. அதனால நம்பர்ஸ் அங்க ஒரு பிரச்சனை கிடையாது. அதிமுக இரட்டை இலை, இதுதான் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சியா இருக்கு, வலுவான ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சியா இருக்கு. அதன் மீது சவாரி செய்யணும்னு அவங்க விரும்புறாங்க. அப்ப என்னன்னா இந்த இப்ப நடந்துக்குதுன்னா அதிமுக அலுவலகத்துக்கு எல்லாத்தையும் வர வச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட ராஜதந்திரத்தை நிறுவிட்டாருன்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா? ராஜதந்திரத்தை நிறுவா அவர் கூட்டணியை மாற்றி அமைச்சிருக்கலாம் இல்லையா? எதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பாஜகவோட கூட்டணி வைக்க முடியும்? 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க தனிச்சு நிக்கிறோம், இனிமேல் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவர் எதுக்காக பாஜகவோட இப்ப கூட்டணி? அப்படி மாத்தி பேசினவங்க தமிழ்நாட்டு அரசியல இன்னைக்கு பேசி இல்ல ஒருத்தரும் கிடையாது. அப்படி பேசாதவங்க இல்ல, பேசாதவங்க அரசியல் யாரும் நிரந்தர நண்பரும் கிடையாது, எதிரியும் கிடையாது. அதுக்கான ஒரு காலம் இது இருக்கு இல்லையா? ஒரு ஒரு என்ன சொல்றது, அதுக்கான ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். 2014ல திமுக காங்கிரஸ் பிரிந்தது. அப்ப திமுக தலைவர்கள் என்ன சொன்னாங்க? ஒரு காலம் இனி காங்கிரஸோட கூட்டணி கிடையாதுன்னு. அடுத்த தேர்தலில் வச்சாங்கல்ல கூட்டணி, 2016ல வச்சாங்கல்ல, அதே இடைவேளை தானே. இல்ல, இப்ப அதிமுகவுடைய கொள்கைங்கிறது 99ல இருந்து அந்த அம்மையார் ஜெயலலிதா மறைய வரைக்கும் பாஜக கூட்டணி இல்லைங்கிற நிலைப்பாடுல அந்த அம்மாவே மீறிட்டாங்க தானே. 99ல இனிமே சேர மாட்டேன்னு சொன்னவங்க 2004ல கூட்டணி வச்சாங்கல்ல, 2004ல பிஜேபியோட கரம் கொடுத்தாங்கல்ல. இல்ல, அது சொல்றேன் 2004க்கு பிறகு சொல்றேன். 2004க்கு பிறகு 2014ல பெரிய அலை அதிமுக பாஜகவுக்கு அடிக்குது. அப்ப கூட கூட்டணியை அவாய்ட் பண்ணி 37 தொகுதியில ஜெயிக்கிறாங்க. கூட்டணி வைக்கிறது ஒரு பிரச்சனை இல்ல, அது என்ன ரீசன் ஒண்ணு இருக்குல்ல. ஓகே, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.